மாநகரில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் 19 வயது மாணவி ஒருவர் படித்து வருகிறார். கோவை ஒண்டிப்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த 25 வயது இளைஞர் ஒருவர் மெக்கானிக்காக பணியாற்றி வருகிறார். இவரும் அந்த மாணவியும் நண்பர்கள். இந்நிலையில் இந்த இளைஞரும் மாணவியும் நவம்பர் 2ஆம் தேதி பீளமேடு விமான நிலையம் பின்புறம் உள்ள ஒரு காலி இடத்தில் காரில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அங்கு 3 இளைஞர்கள் வந்தனர். அவர்கள் தங்கள் கையில் இருந்த கத்தியால் கார் கண்ணாடியை உடைத்தனர். தொடர்ந்து கண்ணாடி வழியாக கதவை திறந்து காருக்குள் இருந்த இளைஞரை கத்தியால் சரமாரியாக தாக்கினர். இதில் அவர் இரத்த வெள்ளத்தில் மயங்கினார். தொடர்ந்து அந்த மாணவியை வலுக்கட்டாயமாக 3 பேர் கும்பல் வெளியே இழுத்தனர். கார் அருகே உள்ள ஒரு புதர்ச்செடி அருகே அந்த பெண்ணை இழுத்து சென்று மூவரும் பாலியல் வன்கொடுமை செய்தனர். பின்னர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். நவம்பர் 3ஆம் தேதி அதிகாலை சுயநினைவு திரும்பிய அந்த இளைஞர் உடனடியாக கோவை மாநகர காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தார். பீளமேடு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரித்தனர். போலீசாரும் அந்த இளைஞரும் அந்த இளம்பெண்ணை தேடினர். அப்பொழுது அருகே உள்ள புதர்ச்செடி அருகே உடலில் ஆடைகள் இன்றி இருந்த மாணவியை மீட்டு சிகிச்சைக்காக அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதேபோல் அந்த இளைஞரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது குறித்து தகவல் அறிந்த மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர், துணை ஆணையர் தேவநாதன் உள்ளிட்ட உயரதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 3 பேர் கொண்ட கும்பலை பிடிக்க துணை ஆணையர் தலைமையில் 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாமகவின் அன்புமணி, அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட தலைவர்கள் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தனர். இந்நிலையில் ரகசிய தகவலின் பேரில் வெள்ளக்கிணறு பட்டத்தரசி அம்மன் கோயில் அருகே சென்றபோது மூவரும் அரிவாளால் தாக்கியதில் தலைமை காவலருக்கு கையில் வெட்டு ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். தொடர்ந்து தப்ப முயன்ற மூவரும் காலில் சுட்டு பிடிக்கப்பட்டதாகவும் கூறினர். இதையடுத்து கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மூவரும் அனுமதிக்கப்பட்டனர். விசாரணையில் சிவகங்கையை சார்ந்த குணா என்கின்ற தவசி, சதீஷ் என்கின்ற கருப்பசாமி, கார்த்திக் என்கின்ற காளீஸ்வரன் ஆகியோர் என அடையாளம் தெரிய வந்தது. கருப்பசாமி, காளீஸ்வரனுக்கு 2 கால்களிலும் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்த நிலையில் கார்த்திக்கு 1 காலில் மட்டும் குண்டு பாய்ந்தது. மூவரும் இருகூரில் வீடு எரித்து கட்டிட வேலைகள் பார்த்து வந்ததும் 3 பேரில் கருப்பசாமி, காளீஸ்வரன் ஆகியோர் சகோதரர்கள் என்பதும் தெரிய வந்தது. 3 பேர் மீதும் ஏற்கனவே கொலை வழக்கு, வழிப்பறி, அடிதடி உள்ளிட்ட பல வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து 3 பேரும் பிடிபட்ட வெள்ளக்கிணறு பகுதியில் தடயவியல் குழுவினர் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டனர்.